हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवत सेवया भगवतिरुत्तम श्लोके भक्तिर्भवतिर्नैष्टिकी। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 11, 12, 13 மூன்று ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி திரௌபதியோட 5 மகன்களும் அஸ்வத்தாமனால் கொல்லப்பட்டதனால் அவர்களுக்கு ஈமைச் சடங்குகளை செய்துவிட்டு அவருடைய பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள், அதாவது பாண்டவர்களும் குருவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தான், அவர்களுக்கு எல்லோரும் அவருடைய முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுத்து விட்டு துக்கம் மேலோங்கி அமர்ந்திருந்த இடத்தில் கிருஷ்ணர் அவர்களை சமாதானப்படுத்தினார். இந்த உலகத்தில் உள்ள துக்கத்தையும் அசாஸ்வதத்தையும் பற்றி கூறினார். இந்த உலகம் எப்பவுமே துக்கத்துக்கான ஆலயம், இது நிரந்தரமற்றது என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் அதை முடித்துவிட்டு கிருஷ்ணர் தன்னுடைய துவாரகாபுரிக்கு புறப்பட ரதத்தில் ஏறிய பொழுது உத்தரா, அதாவது அர்ஜுனனுக்கும் சுபத்ரை கிருஷ்ணனுடைய தங்கையான சுபத்ரைக்கும் பிறந்த அபிமன்யு, அந்த அபிமன்யுடைய மனைவி உத்தரா, அபிமன்யு இறந்து விட்டார். அபிமன்யுடைய மனைவியான உத்தராவுடைய கர்ப்பத்தில் குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக பிரம்மாஸ்திரம் தன்னை நோக்கி வருவதை கண்ட உத்தரா ஓடி சென்று பகவான் கிருஷ்ணரிடம் கூறினாள், ஒரு இரும்பாலான தீப்பிழம்பை போன்ற ஒரு அம்பு என்னை தாக்க வந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய விருப்பம் அதுவானால் நான் மடிய தயாராக இருக்கிறேன். ஆனால் என் வயிற்றில் இருக்கும் கர்ப்பம் அழிந்து விடக்கூடாது, அது சிதைந்து விடக்கூடாது, அதை காப்பாற்றுங்கள் கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்தால். இதோட முடிஞ்சது நேற்று 10வது ஸ்லோகம். இன்னைக்கு 11 என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சூத உவாச்ச உபதாரியா வசஸ்தஸ்யா பகவான் பக்தவத்சலஹ அபாண்டவம் இதம் கர்த்தும் திரௌணேர் அஸ்திரம் அபுத்யதா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் அணிகள் பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், அவளது வார்த்தைகளை பொறுமையாக கேட்டபின் பாண்டவ வம்சத்தின் கடைசி குழந்தையையும் கொன்று விடுவதற்காக துரோணாச்சாரியரின் மகனான அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்திருக்கிறான் என்பதை தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த மாதிரி திரௌபதி உத்தரா பயத்தினால் பீடிக்கப்பட்டு ஓடி வந்து ஒரு தீப்பிழம்பான இரும்பாலான ஒரு அம்பு என்னை நோக்கி வருகிறதுன்னு சொன்ன உடனே அது பிரம்மாஸ்திரம் அப்படின்றத கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டார். அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவியது வேறு யாரும் இல்லை, இதற்கு முன்பு திரௌபதியுடைய 5 மகன்களையும் கொன்ற அஸ்வத்தாமன், துரோணாச்சாரியருடைய மகன். அந்த அஸ்வத்தாமனை அர்ஜுனுடைய பிரம்மாஸ்திரத்தினால் அவனுடைய பிரம்மாஸ்திரத்தை செயலிழக்க செய்து அதை பெற்றுக் கொண்ட பின் அவனை கைது செய்த பிறகு கிருஷ்ணர் அவனை கொல்லும்படி சொன்னார். ஏன்னா நிச்சயமா தெரியும் இவன் திருந்த மாட்டான், மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணுவான்னு கிருஷ்ணருக்கு தெரியும். அவனை கொல்ல சொன்னார். ஆனா திரௌபதி வேண்டான்னு சொன்னான். யுதிஷ்டிர் மகாராஜன் பாண்டவர்கள் வேண்டாம், பீமனும் கிருஷ்ணன் மட்டும் கொல்ல சொன்னாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம அவனுடைய தலைமுடியை மழித்து அவனுடைய கிரீடத்தை எடுத்து அவனை அந்த இடத்தை விட்டு துரத்தி அவமானப்படுத்தி அனுப்பினார். அது கொன்றதுக்கு சமாதானமாக ஆயிற்று. ஆனாலும் இப்ப ஈமச்சடங்கு செஞ்ச உடனே அஸ்வத்தாமன் திரௌபதியோட 5 குழந்தையை கொண்டா மட்டும் போதாது, உத்தராவுடைய கர்ப்பத்தில் அர்ஜுனுடைய பேரன், அர்ஜுனுடைய மகனான அபிமன்யுடைய மகன் இருக்கிறான். அந்த குழந்தையும் நாம் கொன்று விட வேண்டும், வம்சத்தை பாண்டவர்களுடைய வம்சமே இல்லாமல் செய்து விட வேண்டும், பாண்டவர்களையும் அழித்து விட வேண்டும், பாண்டவனுடைய வம்சமான அந்த கடைசியாக இருக்கக்கூடிய உத்தராவின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையும் அழித்து விட வேண்டும் என்று பிரம்மாஸ்திரத்தை ஏவி விட்டு விட்டான். கிருஷ்ணருக்கு இது பிரம்மாஸ்திரம் என்பதும் அஸ்வத்தாமன் தான் இதை ஏவி இருக்கான்றதும் புரிந்து விட்டது. தமது பக்தர்களிடம் எப்பொழுதும் மிகவும் பிரியம் கொண்டவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அதனாலதான் பக்தவத்சலன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் குறிப்பிடப்பட்டிருக்கு. பக்தவத்சலன், அவர் எப்பவுமே பக்தர்களை காப்பாற்றுபவர், பக்தர்களுக்கு தன் கருணையை காட்டுபவர். பக்தவத்சலன் எப்பொழுதுமே பக்தர்களுக்கிட்ட அவருக்கு என்னைக்குமே ஒரு தனி அன்பு பாசம் இருக்கு. பக்தர்களுக்கு எப்பவுமே நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பக்தவத்சலன் பாண்டவர்கள் அவருடைய பக்தராக இருந்த காரணத்தினால் அர்ஜுனனுடைய
மருமகளான உத்தரா தன்னுடைய கர்ப்பத்தை அழிக்க ஒரு பிரம்மாஸ்திரம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொன்ன பிறகு அது பிரம்மாஸ்திரம் அஸ்வத்தாமனால் ஏவி விடப்பட்டது என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 12வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். தர்ஹி ஏவாத முனி ஸ்ரேஷ்டா பாண்டவாஹா பஞ்சசாயகான் ஆத்மனோ அபிமுகான் தீப்தான் ஆலக்ஷாஸ்திராணி உபாததுஹு. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வணிகர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: மிகச்சிறந்த முனிவர்களுள் முதன்மையானவரே சௌனக ரிஷியே, மிக பிரகாசமான பிரம்மாஸ்திரம் தங்களை நோக்கி வருவதைக் கண்ட பாண்டவர்கள் தங்களுடைய 5 ஆயுதங்களை கையில் எடுத்தனர். இது இந்த கதை ஏற்கனவே சொல்லியிருக்க நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகளுக்கு சூத கோஸ்வாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த ஸ்ரீமத் பாகவதம். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீமத் பாகவதம் இப்போ வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, இப்போ ஒரு குழந்தையை அழிப்பதற்காக உத்தராவுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை இருக்கே, அந்த குழந்தை தான் பரீட்சித்து மகாராஜா. அந்த குழந்தையோட வயிற்றுல இப்போ கிருஷ்ணர் காப்பாற்ற போறார். வயிற்றுக்குள்ள கர்ப்பத்தில் இருக்கும்போதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தரிசனம் செய்தது அந்த குழந்தை. அதனால பிறந்த உடனே நான் வயிற்றுல பார்த்த அந்த பகவான் இவர்தானான்னு பார்க்குறவங்களெல்லாம் அந்த குழந்தை பரீட்சை பண்ணிகிட்டே இருக்கும். அதனால அதுக்கு பரீட்சித்து மகாராஜன் பேர். அந்த பரீட்சித்து மகாராஜன் 7 நாளில் இறந்து விடுவார்னு, ஒரு தக்ஷகன் பாம்பு கொத்தி இறந்துடுவார்னு ஒரு சாபத்துக்காக அவர் 7 நாள் கங்கை நதிக்கரையில் உட்கார்ந்து நான் வாழ்க்கையில் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை நினைக்கணும் எதை நினைக்கக்கூடாது, இப்படி ஒரு பல கேள்விகளை ரிஷிகள் மத்தியில் வைக்கும்போது வியாசதேவருடைய புத்திரரான சுகதேவ கோஸ்வாமி அங்கே அந்த ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த இடத்துல சூத கோஸ்வாமி இருந்தார். அதை கேட்ட சூத கோஸ்வாமி நைமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷி தலைமையாக கொண்ட அவங்க கிட்ட இந்த கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால மிகச்சிறந்த முனிவர்களில் முதன்மையானவரே சௌனக ரிஷியே, மிக பிரகாசமான பிரம்மாஸ்திரம் தங்களை நோக்கி வருவதைக் கண்ட பாண்டவர்கள் தங்களுடைய 5 ஆயுதங்களை கையில் எடுத்தனர். பாண்டவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது நம்மையும் அழிக்க வருகிறது, நம்முடைய வம்சம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சந்ததி இப்போ பரீட்சித் மகாராஜன் வயிற்றில் இருக்கவர் தான், அதையும் அழிக்க வருதுன்னா தன்னுடைய 5 ஆயுதங்களை எடுத்துக்கொண்டார்கள். ஆச்சாரியர் சொல்றார், இந்த பிரம்மாஸ்திரம் ரொம்ப சூட்சமமானது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை போல அல்ல. அணுகுண்டு என்பது, அணு ஆயுதம் என்பது எந்த இடத்துல நீங்க போடுறீங்களோ அங்க இருக்கக்கூடிய எல்லா அப்பாவிகளோட அழிச்சிடும். அங்க அது இவனை தான் அழிக்கணும்னு நினைச்செல்லாம் போய் அழிக்காது, எல்லாரையும் அழிச்சிடும். ஆனா பிரம்மாஸ்திரம் நீங்க யார மனசுல நினைச்சு மந்திரங்களை ஓதி சொல்கிறீர்களோ அந்த குறிப்பிட்ட இலக்கை மட்டும் போய் அடிக்கும். இப்ப இந்த இடத்துல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தன் தான் நீங்க சாகனம்னா அந்த ஒருத்தனை மட்டும் தான் அது அழிக்கும். அதுதான் ரொம்ப சூட்சமமானது. அப்படி இந்த பிரம்மாஸ்திரம் பாண்டவர்களையும் உத்தராவின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவையும் அழிப்பதற்காக ஏவ விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சவன கையில் 5 ஆயுதங்களை பாண்டவர்கள் எடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 13வது ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். வியசரம் வீக்ஷா தத்தேஷாம் அனன்யா விஷயாத்மனாம் சுதர்சனேனா ஸ்வாஸ்திரேன ஸ்வானாம் ரக்ஷாம் வியதாத் விபுஹு. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரை வணிகர் பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: சர்வ வல்லமையுள்ள பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாகிய அவரது தூய பக்தர்களுக்கு பேராபத்து சம்பவிக்கப் போவதை கண்டு அவர்களை காப்பதற்காக உடனே தமது சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரெல்லாம் தன்னிடம் பூரண சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்களை காப்பதற்காக அவர்களுக்கு தொல்லைகளும் துன்பங்களும் ஆபத்தும் நேரும் சமயத்திலே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கையில் எடுப்பார். ஏன்னா பகவான் கிருஷ்ணருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த பிரம்மாஸ்திரத்தை பாண்டவர்களுடைய ஆயுதங்களை வைத்து தடுக்க முடியாது, இதை தன்னால் மட்டும்தான் தடுக்க முடியும் தெரிஞ்சு அதனால தான் உத்தரா ஓடி வரும்போது பஞ்ச பாண்டவர்கள் இருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய வீரன், யுதிஷ்டிர மகாராஜா பெரிய வீரன், பீமன் பயங்கரமான பலசாலி, அர்ஜுனன் வில்லுக்கு அர்ஜுனன், இப்படி லக்குலன் சகாதேவன் இவ்வளோ பேர் இருந்தோம். உத்தரா நேரா இவங்க கிட்ட என்ன காப்பாத்துன்னு சொல்லலை, கிருஷ்ணர்கிட்ட தான் என்ன காப்பாத்து. ஏன்னா கிருஷ்ணரை தவிர வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு உத்தராவுக்கு நல்லா தெரியும். உத்தரா ஒரு சிறந்த பக்தை. அந்த உத்தராவின் வயிற்றில் இருந்த பரீட்சித்து மகாராஜனும் உத்தமமான பக்தன். ஏன்னா அந்த அபிமன்யு, உத்தராவுடைய கணவனான அபிமன்யு கிருஷ்ணருடைய தங்கையான சுபத்ரா தேவியின் வயிற்றிலிருந்து வந்திருக்கிறார். எல்லாமே ஒரு சத்தான உத்தமமான ஒரு சந்ததி அது. அதனால கிருஷ்ணருக்கு புரிஞ்சிருச்சு, இந்த பிரம்மாஸ்திரத்தை பாண்டவர்களால் தடுக்க முடியாது, நாம தான் தடுக்கணும்.
அப்படின்னு சொல்லிட்டு சர்வ வல்லமை உள்ள பரமபுருஷ பகவான் ஆகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பூரண சரணாகதி அடைந்த ஆத்மாக்களாகி அவரது தூய பக்தர்களுக்கு பேராபத்து சம்பவிக்க போவதைக் கண்டு அவர்களை காப்பதற்காக உடனே தமது சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தார். அதனாலதான் கிருஷ்ணர் கீதையில சொல்றார், பக்தர்களுக்கு என்றுமே தோல்வி இல்லை. கிருஷ்ணர் சொல்றார், என்னுடைய பக்தன் என்றும் தோற்பதில்லை அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி தெளிவா பகவான் சொல்றார் அப்படின்னா, பக்தர்களுக்கு பகவான் என்றுமே உடன் இருக்கக்கூடிய காரணத்தினால், பக்தர்கள் என்றும் பகவானை சார்ந்து வாழக்கூடிய காரணத்தினால், பகவான் என்றும் தன்னுடைய பக்தர்கள் மீது பேரன்பை வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் பக்தர்களுக்கு தோல்வி ஏற்பட வாய்ப்பே கிடையாது. ஆனா அது பக்தர்கள் எந்த அளவிற்கு பகவானிடம் சரணாகதி அடைகிறார்களோ அந்த தரத்திற்கும் அளவிற்கும் ஏற்றால் போல் பகவானும் தன்னுடைய அந்த அன்பு பரிமாற்றத்தை பகிர்ந்து கொள்கிறார். நாம எந்த அளவுக்கு சரணாகதி அடைஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு பகவான் நமக்கு திரும்பி செய்வார். அதனால்தான் அனன்ய விஷயாத்மனாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பிடப்பட்டிருக்கு. பாண்டவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த வீரர்கள் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஆனாலும் அவர்கள் எப்போதுமே பகவான் கிருஷ்ணருடைய பாதுகாப்பையே நம்பி இருந்தார்கள். அவர்கள் என்றுமே தன்னுடைய வீரத்தை நம்பி இருக்கவில்லை. ஆனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எவ்வளவு பெரிய வீரர்களையும் கன நேரத்தில் அலட்சியமா ஜெயிச்சிருவார். ஒரு க்ஷணம் போதும் அவருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அதனால என்னைக்குமே அவர்கள் பகவான் கிருஷ்ணரையே முழுமையாக நம்பி இருந்தார்கள். இப்படி ஒரு அஸ்வத்தாமன் பிரம்மாஸ்திரத்தை தடுக்கிறதுக்கு பாண்டவர்களுக்கு போதுமான அவகாசம் இல்லை. ஏன்னா அவ்வளவு நேரம் இல்லை அவங்களுக்கு அதை தடுக்கிறதுக்கு. அதனால கிருஷ்ணர் அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஆயுதமான பக்தர்களை காக்கக்கூடிய அந்த சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்துக் கொண்டார். உண்மையை சொல்ல போனா ஆச்சாரியர் சொல்றார், குருக்ஷேத்திர போர் இன்னும் முடியல, குருக்ஷேத்திர போர் நடந்துதான் இருக்கு, முடிவுக்கு வரல. அப்ப குருக்ஷேத்திர போர்க்களத்தில் தன்னுடைய ஆயுதத்தை எடுக்க மாட்டேன்னு கிருஷ்ணர் வாக்குறுதி கொடுத்திருக்கார். இருந்தாலும் இங்க பகவான் சுதர்சன சக்கரத்தை எடுக்கிறார். ஏன் அப்படின்னா ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்றார், பகவானுக்கு இவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர் அப்படின்றது முக்கியம் அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள்லாம் சில பேர் சொல்லுவாங்க, அவர் வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதை மீறவே மாட்டார், அவர் அப்படியே வாக்கு சுத்தம், அவர் வாக்கு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா பகவான் கிருஷ்ணர் அந்த மாதிரி தான் வாக்கு சுத்தமா இருக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை, பக்த வச்சனா இருக்கணும்னு ஆசைப்படுறார். நான் எதை வேணா உடைக்க தயாரா இருக்கேன், என் பக்தர்களை நான் என்னைக்கு காப்பாற்றுவேன். அதனாலதான் இதுக்கு முன்னாடி பகவான் ஒரு தடவை நம்ம பீஷ்மர் சொன்னார், நான் பகவானுடைய அந்த உறுதிமொழியை உடைப்பேன், கையில் ஆயுதத்தை எடுக்க வைப்பேன்னு சொன்னார். அவருடைய வாக்கு நிறைவேற்றணும், கிருஷ்ணர் கையில் ஆயுதத்தை எடுத்தார் பீஷ்மர் அடிக்கிறதுக்கு. இப்போ இதே மாதிரி பாண்டவர்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா கையில பகவான் எடுத்துட்டார் சுதர்சன சக்கரத்தை. ஏன்னா அவர் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு முக்கியம் அல்ல, பக்தவச்சனாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். பக்தர்களுக்காக பகவான் எந்த சட்டத்திட்டத்தையும் உடைத்தெறிவார். அந்த வகையில் உத்தராவுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையையும் பஞ்ச பாண்டவர்களையும் காப்பதற்காக அஸ்வத்தாமன் ஏவிய அந்த பிரம்மாஸ்திரத்தை தடுப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்தார். இனி என்ன நடக்க போகுதுன்னு வரக்கூடிய ஸ்லோகத்தில் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, जगद्गुरु श्रील प्रभुपाद की जय, गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत.